everyone, welcome to Sheila Kali homepage. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ப்ரோக்கோலி ஸ்டிர் ஃப்ரை. பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி வச்சு அதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு கட் பண்ணி வச்ச ப்ரோக்கோலிஸை உள்ளே சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு அது நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். கூடவே பொடுசாக கட் பண்ணி வச்ச 5 பல் பூண்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு குடமிளகாயை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த ப்ரோக்கோலிஸை நல்லா ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிட்டு இதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இப்போது மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் மூடி போட்டுட்டு அகெயின் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் செக் பண்ணி இறக்குங்க. விருப்பப்பட்டால் லாஸ்ட்டாக ஹாஃப் லெமன் கூட நீங்கள் பிழிஞ்சு சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப அட்டகாசமான ஒரு ப்ரோக்கோலி ஸ்டிர் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.